வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ரீசெண்டாக தனுஷ் இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளியாக இருக்கிற இட்லி கடை ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்ததுங்க. பயங்கர பிரம்மாண்டமாக நடந்தது. பயங்கர கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே கூட்டம். அந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள், நித்யா மேனன், பார்த்திபன், சத்யராஜ், ராஜ்கிரண் அவர்கள் நடித்து ஜிவி பிரகாஷ் இயக்கத்தில் அக்டோபர் 1 வெளியாக இருக்கு. ஸோ பயங்கர எதிர்பார்ப்போடு தான் வருது. தனுஷ்னாலே வந்து அவர் என்ன பேசினாலும் அது வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அவர் பேசின சில விஷயங்களும் டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து அவ்வளோவா அவர் பேசின வீடியோஸ் எதுவுமே நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பார்க்க முடியலை. நான் வந்து ட்விட்டரில் தான் அவரோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதை வச்சு தான் நான் இப்போ பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அதுக்கு முன்னாடி அவரோட சாங்கு என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த பாட்டு. அவர் பேசின சில விஷயங்கள் வந்துட்டு பயங்கர என்ன சொல்கிறது, பாசிட்டிவாகவும் போயிருக்கு. சில இடத்துல அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன அவர் பேசினார் அந்த படத்தில், அந்த ஆடியோ லான்ச்சில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து நிறையா எல்லார்த்த பற்றியும் நிறையா ஆக்டர்ஸ் அதில் நடிச்சிருந்த அருண் விஜய் பற்றி நிறையா புகழ்ந்தார். ஏன்னா அவரை நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், கைப்பட்டுச்சு, அவருக்கு ரத்தம் வந்துருச்சு, ஆனால் அதை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் நடித்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் அதே மாதிரி ராஜ்கிரண் அவர்கள் தான் எங்கள் அப்பாவோட என் ராசாவின் மனசிலே இல்லையா, அந்த படத்தில் எங்கள் அப்பாவோட முதல் படத்தில் அவர் தான் வந்து கதாநாயகன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பர்சனலாக அவர் என்னோட படத்துலேயும் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் இட்லி கடைன்னு ஏன் பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினார். அவர் வந்து சின்ன வயசில் 8 வயசாக இருக்கும்போது அவர் வந்து ஃபேமிலியோட கிராமத்துக்கு போவாராம். அப்போ வந்து அங்கே ஒரு இட்லி கடை இருக்குமா. அங்கே வந்து இட்லி கடை ஆனால் அவருக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறதாக சொன்னார். ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது. அப்போ வந்து வயலில் வந்து பூ பறிச்சுட்டு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அதை வச்சு அந்த பூ பறிச்சுட்டு வந்து பம்பு செட்டில் குளிச்சுட்டு அப்புறம் அந்த 2000 ரூபாய் கொடுத்து அந்த இட்லியை வாங்கி சாப்பிடுவாங்களாம். அவங்க ஃபேமிலி எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்களா, எல்லாருமே வேலை செஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்களாம். அதாவது இப்போ வந்து எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டேன், ஆனால் அந்த சின்ன வயசில் நான் உழைச்சி சம்பாதிச்சு அந்த வயலில் போய் பூ பறிச்சுட்டு வந்து அந்த இட்லி சாப்பிட்ட இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அவர் சொல்லும்போது. அதை தவிர அவர் வந்து அதுதான் எனக்கு கதை களத்துக்கு மெயின் காரணமாக இருந்தது. அப்போ நான் சந்தித்த கேரக்டர்ஸ் சிலவும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதை வச்சு தான் நான் இந்த படம் கதையை வந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வந்து எல்லாரும் நிறையா கருத்துலலாம் பார்த்துருந்தேன். அவங்க எல்லாரும் என்ன கமெண்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா, அது எப்படி கஸ்தூரி ராஜா மகனாக இருந்தால் அது எப்படி வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரம். நான் எல்லாமே நடந்ததை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட விவரிக்கிறேன். அப்படிங்கிற தரப்பும் ஒரு தரப்பு வந்து அவர் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாரு, அவர் சொல்கிறது வந்து நம்புற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு தரப்பு தனுஷ் அவர்களோட சார்ந்தவங்க ஒரு வீடியோ இன்னைக்கு கார்த்தாலேருந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோ என்னன்னாக்கா, திடீர்னு என்னடா அது விசு அவர்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் விசு அவர்களோட வீடியோவை கிளிக் பண்ணினேன். அதில் வந்து விசு அவர்கள் வந்து சொல்லியிருக்கார், 1982 நான் வந்து மணல் கயிறுன்னு ஒரு படம் தயாரித்தேன். அந்த சமயத்தில் அசோசியேட் டைரக்டராக வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்படி ஒர்க் பண்ணினார். அப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து மூணு குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களும் வந்துட்டு அவங்க வீட்டில் டிவி கூட இருக்காது, அவ்வளோ கஷ்டம் அவங்க வீட்டில் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு வந்து ராசாவின் மனசிலே அப்படின்னு சொல்லிட்டு, என் ராசாவின் மனசிலே தானே அதுதான் நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து ராஜ்கிரனை வச்சு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரேக் த்ரூ கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வச்சு ட்ரெண்ட் ஆக்கினாங்க. பாருங்கள், விசு அவர்களே சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டில் டிவி கூட கிடையாது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு விசு அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 தரப்பும் மாறி மாறி இது பண்ணிட்டு இருந்ததுங்க.
எங்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அது வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து அவர் அவர் சொல்கிற கதை அந்த படத்துக்கும் இதுவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா விசு அவர்களோட வீடியோவும் வந்திருக்கு நமக்கு வந்துட்டு. நமக்கு என்ன உண்மைங்கிறதே தெரியாமல் நம்ம வந்து தப்பாக ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே தப்பான கருத்து பதிவு பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியல எனக்கு. மிச்சபடி ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக நடந்தது. நம்ம தனுஷ் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஹியூஜ் வெற்றி படணும்னு நம்ம இது பண்ணுவோம், வாழ்த்துவோம். அதே சமயத்தில் அது வித்தியாசமான கதைக்களமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா எனக்கு அவரோட அசுரன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு அசுரன், அப்புறம் இப்போ நடித்து வெளிவந்த அந்த ராயன் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதைக்களமை சூஸ் பண்ணி தனுஷ் அவர்கள் நடிப்பார். அதே மாதிரி தான் இட்லி கடையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நித்யா மேனன் கேட்கவே வேண்டாம், செம்ம சூப்பராக நடிப்பாங்க. அவங்களோட நடிப்புக்கும் வெயிட்டிங் நான். இதில் நிறைய பேர் இருக்காங்க. அருண் விஜய்க்கும் இது ஒரு பிரேக் த்ரூவாக அமையும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவர் வில்லனாக வராரா என்னன்னு தெரியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் இந்த படம் வருது. மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.